சவுல். இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் கொண்டவனாகி ஓர் இணைமாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரரில் 3,00,000 பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருந்தார்கள். வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஸ்தானாபதிகள் வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். பின்பு யாபேசின் மனுஷர், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லாரும் சிதறிப்போனார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்கி இருக்கிறார். அவர் இப்போது வேறு மனுஷராயிருக்கிறார். சவுலின் இருதயத்தில் மனத்தாழ்மை இருக்கிறது. அவர் இஸ்ரவேல் ஜனத்தாரின் நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வைராக்கியமாயிருக்கிறார். அவர் தன்னுடைய உற்றார் உறவினர் மீது மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவைப்படும்போது பயன்படுத்துவதற்கு சவுல் இப்போது ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மீது வந்து இறங்கி இருப்பதினால் சவுலின் குணாதிசயங்கள் மாறியிருக்கிறது. அவர் இப்போது ஒவ்வொரு காரியத்தையும் மிகுந்த ஞானத்தோடும் புத்தியோடும் செய்கிறார். தன்னுடைய வல்லமையிலும் தன்னுடைய தீர்மானத்திலும் சவுல் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருக்கிறார். எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாரோ அந்த காரியத்தை முன்னின்று செய்கிறார். விடாமுயற்சியோடு செய்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் சவுல் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார். சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஜனங்களும் சவுலை தங்களுடைய ராஜாவாக அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆனாலும் தன்னுடைய குடும்ப வேலைகளை பார்ப்பதையோ, வயல்வெளியில் வேலை செய்வதையோ, தன்னுடைய மாடுகளின் பின்னால் போவதையோ சவுல் இழிவாக நினைக்கவில்லை. இஸ்ரவேல் தேசத்திற்கு தான் ராஜாவாக இருப்பதினால் இப்படிப்பட்ட சாதாரண வேலைகளை செய்வது தன்னுடைய அந்தஸ்துக்கு தகுதியானது அல்ல என்று சவுல் நினைக்கவில்லை. சவுல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக என்ன வேலைகளை செய்தாரோ அந்த வேலைகளை இப்போது தொடர்ந்து செய்கிறார். காலை வேளையில் வயல்வெளியிலே மாடுகளுக்கு பின்னாலே போகிறார். சவுல் பகல் முழுவதும் தன்னுடைய வயலில் வேலை செய்கிறார். மாலை வேளையிலே தன்னுடைய வேலையாட்களோடு மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வருகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் பவுல் ஒருவருக்கும் பாரமாயிராமல் தன்னுடைய கைகளினால் கூடாரம் பின்னுகிற வேலைகளை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். பவுலை போலவே பழைய ஏற்பாட்டு காலத்து சவுலும் தன்னுடைய நிலத்திலே வேலை செய்து போஜனம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கும் ராஜாவாய் இருக்கிறார். சவுல் ராஜாவாய் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை பொறுப்போடு கவனிக்க வேண்டும் என்று வேலை செய்கிறார். வேலை செய்யாமல் சவுலால் தன்னையும் தன் குடும்பத்தையும் பராமரிக்க முடியாது. சவுலால் தன் வீட்டாரை போஷிக்க முடியாது. சவுல் தன் உற்றார் உறவினர் மீது மிகவும் அன்பாயும் கரிசனையாயும் இருக்கிறார். சாயங்கால வேளையிலே சவுல் வயல்வெளியில் இருந்து தன் வீட்டிற்கு திரும்பி வரும்போது கிபியாவில் இருக்கிற தன்னுடைய ஊரார் சத்தமிட்டு அழுகிறார்கள். அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை பவுல் கேட்கிறார். சவுல் அவர்களிடம், ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்கிறார். யாபேசின் மனுஷர் தங்களுக்கு சொன்ன செய்தியை கிபியாவின் மனுஷர் சவுலுக்கு தெரிவிக்கிறார்கள். சவுலின் இருதயத்தில் தன்னுடைய ஊரார் மீது மிகுந்த கரிசனை இருக்கிறது.
அவர்கள் அழுவதை பார்த்து சவுலும் மனவேதனைப்படுகிறார். அவர்களுடைய துக்கத்தையும் வேதனையையும் அழுகையையும் தன்னால் நிறுத்த முடியும் என்றால் சவுல் அவர்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். தன்னால் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய அழுகையை நிறுத்த முடியவில்லை என்றால் சவுல் அவர்களோடு கூட சேர்ந்து அழுவதற்கும் ஆயத்தமாயிருக்கிறார். சவுலின் இருதயத்தில் ஒரு நல்ல தலைவருக்குரிய சுபாவம் காணப்படுகிறது. சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேலின் பாதுகாப்பையும் மேன்மையும் குறித்து அவரிடத்தில் வைராக்கியம் இருக்கிறது. அம்மோனியர் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் மனுஷருக்கு தீங்கு செய்கிறார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். ஆகையினால் சவுல் மிகவும் கோபம் மூண்டவராகிறார். பரிசுத்த ஆவியானவர் சவுலின் மீது இறங்குகிறார். தன்னுடைய சகோதரருக்கு உதவி புரிய வேண்டும் என்னும் ஆவலை அவருடைய உள்ளத்தில் தூண்டுகிறார். அம்மோன் புத்திரர் மீது நடைபெறப் போகும் யுத்தத்தில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்னும் நிச்சயத்தை ஆவியானவர் சவுலின் உள்ளத்தில் உறுதி பண்ணுகிறார். கர்த்தர் ஒருவர் மீது இறங்கும்போது அவர் என்ன நோக்கத்தோடு அந்த நபர் மீது இறங்குகிறாரோ அந்த நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். தேவனுடைய ஆவி சவுலின் மீது இறங்கின போது சவுலுக்கு அம்மோன் புத்திரர் மீது மிகுந்த கோபம் உண்டாயிற்று. சவுலுக்கு அம்மோனியர் மீது கோபம் உண்டாயிற்று. அவர்கள் கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வரப்பண்ண வேண்டும் என்று நாகாஸ் என்னும் அம்மோனியன் தீர்மானமாயிருக்கிறான். இதனால் அம்மோனியர் மீது சவுல் கோபம் மூண்டவராயிருக்கிறார். சவுலுக்கு கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷர் மீதும் கோபம் உண்டாயிற்று. அவர்கள் அம்மோனியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியாத கோழைகளாய் இருக்கிறார்கள். யாபேசின் மூப்பர்கள் அம்மோனியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாமல் அவர்களிடத்தில் 7 நாள் தவணை கேட்டிருக்கிறார்கள். யாபேசின் மனுஷர் பலமில்லாதவர்களாயும் தைரியம் இல்லாதவர்களாயும் கோழைகளாயும் இருக்கிறார்கள். இதனால் சவுலுக்கு யாபேசின் மனுஷர் மேலும் கோபம் உண்டாயிற்று. சவுல் இஸ்ரவேல் தேசத்தின் மீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்யும் அதிகாரமும் வல்லமையும் சவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சவுல் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கரிசனையோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சவுலின் பலமும் பராக்கிரமமும் தெரிய வேண்டும். சவுலுக்கு வயல்வெளியிலே மாடுகளை ஓட்டவும் தெரியும். வயல் நிலத்திலே வேலை செய்கிறவர்களை நிர்வாகம் பண்ணவும் தெரியும். ஜனங்களை ஒன்று சேர்த்து அந்நிய தேசத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவும் தெரியும். சவுல் அம்மோனியரை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டவுடன் அவர்கள் மீது மிகவும் கோபப்படுகிறார். சவுல் ஓர் இணைமாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்புகிறார். சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆகையினால் சவுல் சாமுவேலின் பெயரை இங்கு தானாகவே பயன்படுத்திக் கொள்கிறார். இஸ்ரவேலின் நன்மைக்காக சவுல் கிரியை செய்யும் போது கர்த்தர் அவரோடு இருப்பார் என்று சாமுவேல் வாக்கு பண்ணி இருக்கிறார். தமக்கு ஜனங்களை கீழ்ப்படிய வைப்பதற்காக கர்த்தர் ஜனங்கள் மத்தியில் பயங்கரத்தை உண்டு பண்ணுவது வழக்கம். இதனால் சவுலின் நண்பர்களும் சத்துருக்களும் சவுலோடு ஒன்று சேர்ந்து அம்மோன் புத்திரருக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெறுகிறார்கள். சவுல் சொன்ன செய்தி இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்படுகிறது. அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லாரும் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வருகிறார்கள். சவுல் அவர்களை பேசேக்கிலே இலக்கம் பார்க்கிறார். இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேரும் யூதா மனுஷரில் 30,000 பேரும் இருக்கிறார்கள். 490 வருஷங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறிய போது இதைவிட 2 மடங்கு அதிகமாக யுத்த வீரர்கள் இஸ்ரவேலில் இருந்தார்கள். இப்போது இஸ்ரவேலின் யுத்த வீரருடைய எண்ணிக்கை குறைந்து போயிற்று. இக்காலத்தில் மற்ற தேசத்தார் மத்தியில் இஸ்ரவேல் தேசத்தார் வலிமை இழந்து பலவீனமாக இருக்கிறார்கள். எகிப்தை விட்டு புறப்படும் போது இருந்த யூதாவின் எண்ணிக்கையில் இப்போது அவர்களிடம் பாதி ஜனங்கள் கூட இல்லை. சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேலில் தீர்க்கதரிசியாய் இருக்கிற சாமுவேலுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்.
சவுல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பும்போது சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் ஜனங்கள் புறப்பட்டு வர வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். ராஜாவாகிய சவுல் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் உரிய மரியாதையையும் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அம்மோனியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வர வேண்டும். அவர்கள் விரும்பினால் வரலாம், விரும்பாவிட்டால் வரவேண்டியதில்லை என்று சவுல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லவில்லை. தன்னுடைய கட்டளைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சவுல் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்கப் போவதாகவும் சவுல் எச்சரிக்கிறார். சவுல் ஒரு இணைமாட்டை பிடித்து அதை துண்டிக்கிறார். தனக்கும் சாமுவேலுக்கும் பின்னாலே புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சவுல் சொல்லி அனுப்புகிறார். சவுல் தண்டனை கொடுத்தாலும் அதிலும் அவர் மனுஷ நேயத்தோடு நடந்து கொள்கிறார். தங்களுக்கு பின்னாலே புறப்படாதவன் எவனோ அவனுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லாமல் அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே ஆயுதம் ஏந்தக்கூடிய யுத்த வீரர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் யுத்தம் பண்ணுவதற்கு பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் இப்போது இஸ்ரவேல் தேசம் எங்கும் சிதறிப் போயிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் ஒன்றாய் கூட்டி அம்மோனியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும். இதுவே சவுலின் திட்டம். ஜனங்களும் சவுலின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். மேலும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வருகிறது. ஆகையினால் அவர்கள் ஒருமனப்பட்டு சவுலின் பின்னால் வருகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தங்கள் ஊழியத்தை உண்மையாய் செய்வார்கள். தங்களுடைய கடமைகளை நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்னும் சுத்த மனச்சாட்சியோடு இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மனுஷர் மீது அன்பாய் இருப்பார்கள். அவர்கள் தங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ராஜாவின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவார்கள். சவுல் மாடுகளின் பின்னால் போய் விவசாய வேலை செய்தாலும் அவர் யுத்த தந்திரங்களிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு யுத்த வியூகங்களை வகுக்க தெரிந்திருக்கிறது. ஒரு நல்ல யுத்த வீரன் தன்னுடைய பலத்தையும் அறிந்திருப்பான், எதிரியின் பலத்தையும் அறிந்திருப்பான். சவுல் இஸ்ரவேலின் பலத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார். தன்னிடத்தில் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை சவுல் பேசேக்கிலே இலக்கம் பார்க்கிறார். அவர்களை எவ்வாறு சேனை சேனையாக பிரித்து யுத்த களத்திற்கு அனுப்புவது என்று சவுல் திட்டமிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரரில் 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள். யூதா மனுஷரில் 30,000 பேர் இருக்கிறார்கள். இஸ்ரவேலில் உள்ள மொத்த வீரரில் 10 1 பங்கு மாத்திரமே யூதா கோத்திரத்தில் இருக்கிறார்கள். யாபேசில் இருந்து வந்த ஸ்தானாபதிகள் இன்னும் கிபியாவில் இருக்கிறார்கள். கிபியாவின் மனுஷர் தங்களிடத்தில் வந்த ஸ்தானாபதிகளை நோக்கி, நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஸ்தானாபதிகள் பேசேக்கிலிருந்து கீலேயாத்திற்கு யோர்தான் ஆற்றை கடந்து பிரயாணம் பண்ண வேண்டும். இடையில் உள்ள தூரம் 18 மைல்களாகும். அவர்கள் தங்கள் ஊருக்கு போவதற்கு முன்பாக சவுல் தன்னுடைய சேனை திரளை கூட்டிக் கொண்டு அம்மோன் புத்திரரை யுத்த களத்தில் சந்திப்பதாக வாக்கு பண்ணுகிறார். யாபேசின் ஸ்தானாபதிகள் திரும்பி வந்து யாபேசின் மனுஷரிடத்தில் அதை அறிவிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். யாபேசின் மூப்பர்கள் நாகாஸ் என்னும் அம்மோனியனிடத்தில், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும். எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். இப்போது யாபேசின் மனுஷருக்கு சவுலின் மூலமாய் நல்ல செய்தி வந்திருக்கிறது. யாபேசின் மனுஷர் நாகாஸ் என்னும் அம்மோனியனிடம், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தங்களுக்கு சவுலின் மூலமாக உதவி வரும் என்று யாபேசின் மனுஷர் அம்மோன் புத்திரரிடம் கூறவில்லை. அதற்கு பதிலாக, நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்கிறார்கள். சரண் அடைவது போல பேசுகிறார்கள். சவுலின் சேனை தங்களுக்கு உதவி செய்ய வருவதை இரகசியமாக வைத்திருக்கிறார்கள். அம்மோன் புத்திரரை அதிர்ச்சியாக எதிர்பாராத விதத்தில் தாக்குவதற்கு திட்டம் பண்ணுகிறார்கள்.
மறுநாளில் சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடிக்கிறார். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லோரும் சிதறிப் போகிறார்கள். சவுல் கர்த்தரை நம்புகிறார், தன்னுடைய வீரத்தையும் தீர்மானத்தையும் நம்புகிறார். இந்த யுத்தம் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நீதியானது. இஸ்ரவேல் புத்திரர் அநியாயம் செய்யவில்லை. அம்மோனியரே யாபேசின் மனுஷருக்கு அநியாயம் செய்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் இந்த யுத்தத்திலே தங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சவுல் முழு நிச்சயமாய் நம்புகிறார். அந்த நம்பிக்கையில் சவுல் யாபேசின் ஸ்தானாபதிகளிடம், நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். யாபேசின் மனுஷர் தாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் தங்கள் கடமைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார்கள். தாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தவறாமல் செய்வார்கள். அம்மோனியர் யாபேசை முற்றுகை போட்டிருந்தாலும் சவுலும் இஸ்ரவேலரும் அம்மோனியரை சூழ்ந்து கொண்டு அம்மோனியரை முறியடிப்பார்கள். கர்த்தர் தங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்று சவுல் நம்பிக்கையோடு இருக்கிறார். அம்மோனியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கர்த்தரே தீர்மானித்திருக்கிறார். யாபேசின் மனுஷரை பற்றிய செய்தியை கேட்டபோது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்கினார். இந்த யுத்தத்திலே தங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் என்று சவுல் நம்பிக்கையோடு இருக்கிறார். யாபேசின் மனுஷர் அம்மோனியனிடம், நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம், அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்னது அம்மோனியருக்கு நல்ல செய்தியாயிருக்கிறது. நாளைய தினத்திலே தங்களுக்கு இஷ்டமானபடியெல்லாம் யாபேசின் மனுஷருக்கு செய்யலாம் என்று அம்மோனியர் நினைக்கிறார்கள். இந்த 1 வார காலத்திலே அம்மோனியரும் தங்களை பலப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரமாட்டார்கள் என்று அம்மோனியர் இருமாப்பாய் நினைக்கிறார்கள். சவுல் அம்மோனியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ஆயத்தமாகிறார். யுத்த வியூகங்களை வகுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷர் மீது வந்து இறங்கும்போது அவர்களுக்கு அனுபவமும் பயிற்சியும் இல்லாவிட்டாலும் அவர்கள் நேர்த்தியான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் செய்வார்கள். சவுலின் சேனையிலே குதிரைகளோ ரதங்களோ இல்லை. அவர்கள் எல்லோரும் கால்நடையாய் நடக்க வேண்டிய வீரர்கள். அவர்கள் கிபியாவில் இருந்து யாபேசுக்கு சுமார் 60 மைல்கள் நடந்தே செல்ல வேண்டும். தரையில் நடப்பது மாத்திரமல்ல, சவுலும் இஸ்ரவேல் வீரர்களும் பிரவாகித்து வருகிற யோர்தானையும் கடக்க வேண்டும். சவுல் இஸ்ரவேல் வீரர்களை 3 படையாக வகுக்கிறார். சத்துருக்கள் மீது வேகமாய் போய் விரைந்து தாக்குவதற்கு இது உதவியாயிருக்கும். சத்துருக்களாலும் இஸ்ரவேலின் கையிலிருந்து தப்பித்து ஓட முடியாது. சவுல் யாபேசின் மூப்பரிடத்தில், நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொன்னார். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடிக்கிறார். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லாரும் சிதறிப் போகிறார்கள். சவுல் தன்னுடைய வார்த்தையை விட வேகமாய் செயல்படுகிறார். நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று சவுல் சொன்னார். ஆனால் அவர் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து விடுகிறார். சவுலும் 3 படையாக வகுக்கப்பட்ட இஸ்ரவேலரும் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வருகிறார்கள். அவர்கள் வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடிக்கிறார்கள். இஸ்ரவேலின் படைகள் அம்மோனியரை எல்லா பக்கங்களிலும் சுற்றி வளைத்து சூழ்ந்து கொள்கிறார்கள். அம்மோனியரால் தப்பித்து ஓட முடியவில்லை. தப்பித்து ஓடுவதற்கு அவர்களால் ஆயத்தம் பண்ணவும் முடியவில்லை. இஸ்ரவேலர் அம்மோனியரை முறியடிக்கிறார்கள். அம்மோனியரில் தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லாரும் சிதறிப் போகிறார்கள். நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை என்று அம்மோனியனாகிய நாகாஸ் யாபேசின் மூப்பர்களிடத்தில் சொன்னான். ஆனால் இப்போதோ அம்மோனியர் எல்லோரும் முறியடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தனித்தனியாக சிதறி ஓடிப்போகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த யுத்தத்திலே ஜெயத்தை கட்டளையிடுகிறார். கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷர் அழிவுக்கு தப்பித்துக் கொள்கிறார்கள். அவர்களை அழிக்க நினைத்த அம்மோனியர்
மொத்தமாய் முறியடிக்கப்படுகிறார்கள்.